Hi friends, இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.6ல 8th sum பார்க்கலாம். Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kilogram for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth of bananas, then how many kgs of each fruit did she buy அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, 50 கிலோகிராம் ஆஃப், அதாவது ஆப்பிளும் பனானாவும் சேர்ந்து 50 கிலோகிராம் வாங்கினாங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், a + b = 50 கிலோகிராம்னு எழுதிக்கலாம். அடுத்தது she paid twice as much per kilogram for apple as she did for the banana. அதாவது இப்போ எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வெயிட் ஆஃப் ஆப்பிள் இன் கிலோகிராம் வந்து நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். அதாவது ஆப்பிளோட கிலோகிராம்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதை ஏன்னு எழுதிக்கலாம். வெயிட் ஆஃப் பனானாஸ் இன் கிலோகிராமை வந்து பின்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஏவும் பியும் ரெண்டையும் சேர்த்து 50 கிலோகிராம் வாங்கியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் சென்டென்ஸில் போட்டிருக்கு. அதனால் a + b = 50 எழுதிக்கலாம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் தனியாகவும் தெரியாது, பனானா தனியாகவும் தெரியாது. அதனால் காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் பனானா வந்து ஒய்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்பிள் வந்து ஆப்பிளோட காஸ்ட்டை வந்து பனானாவோட காஸ்ட்டை மாதிரி ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கதால x = 2yன்னு எழுதிக்கலாம். அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இனியா பாட் 1800 ஒர்த் ஆஃப் ஆப்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இனியா வந்து ஆப்பிள்ஸ் வந்து 1800 வாங்கியிருக்காங்களாமா. ஆனால் எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கல. அதனால் நம்ம x × a = 1800 எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் வந்து எக்ஸு, கிலோகிராமை வந்து ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இனியா பாட் 600 ஒர்த் ஆஃப் பனானாஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிலோகிராம்னு கொடுக்காதனால y × b, அதனோட காஸ்ட்டு வந்து y, அதனோட வெயிட் வந்து b. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதனோட அமௌண்ட் கிடச்சினோமா = 600 நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதில் இருந்து எனி ஒன் ஆஃப் த காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலேருந்து ஒவ்வொன்றோட வெயிட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். இப்போ a = 1800 / x அப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ a ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து b = 600 / yன்னு இருக்குது. yக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், yயோ xோ இதுக்கு பதிலாக இதில் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம xக்கு பதிலாக 2y போட்டுக்கலாம். அதாவது 1800 / 2y. இப்போ 2ஆல் சப்ஸ்டியூட் டிவைட் பண்ணோம்னா 9 2s are 18 = 900 / y வந்துச்சு. a வந்து 900 / y, b வந்து 600 / y. இந்த a bயோட வேல்யூஸை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 என்னது, a + b = 50. a வந்து எவ்வளோ 900 / y ப்ளஸ் b வந்து எவ்வளோ 600 / y = 50. இப்போ கீழே வந்து சேமாக இருக்கிறதால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 900 600 ஆட் பண்ணால் 1500 / y = 50. இப்போ இதுலேருந்து நம்ம y கண்டுபிடிச்சிடலாமா, y = எவ்வளோ 15 சைடு வந்துடலாமா, 1500 / 50. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 30. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், y கிடச்சிச்சு, அது காஸ்ட் ஆஃப் பனானா கிடச்சிச்சு. காஸ்ட் ஆஃப் பனானா எவ்வளோ, 30. இப்போ அடுத்தது இதுலேருந்து காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் கண்டுபிடிக்கலாம். ஆப்பிள் கண்டுபிடிக்கணும்னா என்னது, x தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் x = 2y. இன்னும் நம்ம x = 2 × y எவ்வளோ 30 = 60. இப்போ y 30 கண்டுபிடிச்சிட்டோம், x வந்து 60. இந்த x and yலேருந்து வெயிட் ஆஃப் த ஆப்பிள்ஸ் அண்டு பனானாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வெயிட் ஆஃப் த ஆப்பிள் வந்து நமக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இப்போ வந்து a = நம்ம என்னன்னு போட்டுக்கோம், 1800 / xன்னு போட்டுக்குமா, a = 1800 / x. இப்போ 1800 போட்டலாம். x எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 60. இப்போ இதையும் கேன்சல் பண்ணோம். 60ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 6 are 18, remaining 0 = 30. வெயிட் ஆஃப் த ஆப்பிள் எவ்வளோ, a = 30. வெயிட் ஆஃப் த பனானாஸ்க்கு b எவ்வளோ 600 / y. 600 நம்ம y எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்,
13 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20. அதாவது வெயிட் ஆஃப் பனானாஸ் எவ்வளோ? 20. இப்போ இந்தியா வாங்கின வெயிட் ஆஃப் த ஆப்பிள்ஸ் வந்து 30 கிலோகிராம், பனானா வந்து 20 கிலோகிராம். தேங்க்யூ.